அந்த குழந்தை வாலிப பருவத்தை எட்டியதற்கு பின்பாக யோசித்து பார்க்கின்றது, நம்மிடத்தில் நம்முடைய பெற்றோர்கள் இல்லையே, நம்முடைய பெற்றோர்கள் நம்முடன் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்பதாக ஆதங்கப்பட்டு இறுதியிலே அவர்களுக்கு இதுதான் கதி என்பதாக நினைத்துக் கொண்டு பொறுமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொறுமையிலே அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் சில சோதனைகளை ஒரு மனிதனுக்கு கொடுப்பதற்கு காரணமே அவனை சோதித்து பார்த்து அந்த நேரத்திலே அவன் பொறுமையாக இருக்கின்றானா, என்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றானா என்பதை பார்ப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சில சோதனைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகின்றான். அப்படி ஏற்படுத்தியதற்கு பின்பாக அல்லாஹ் விரும்பக்கூடியது பொறுமை. ஒரு மனிதன் பொறுமையை அவனுடைய வாழ்க்கையில் கையாண்டு கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பொறுமையிலே இருக்கின்றான், அந்த பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கின்றான் என்பதாக அவரது கலாமின் மூலமாக நாம் புரிய முடிகின்றது. எனவே ஒரு மனிதன் சில பல கஷ்டங்களை அவனுடைய வாழ்நாளிலே வாங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனிடம் இருந்து அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொள்வது என்ன? பொறுமை. ஒரு மனிதன் பிறக்கும் சமயத்திலே தந்தையை இழந்து பிறக்கக்கூடிய அந்த மனிதனை சமூகம் சொல்கின்றது அனாதை என்பதாக. அனாதைக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக பிறர் நலம் பேணுவதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் புரிய வேண்டும். சொல்வார்கள், முன்கை நீண்டால் முழங்கை நீளும் என்பதாக சொல்வார்கள். நாம் நினைக்கலாம், நாம் ஒரு கட்டத்தில் செல்வந்தராக ஆக வேண்டும், நாம் அதற்காக வேண்டி காசு பணங்களை சேமித்து வைக்க வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டு பல காலமாக நாம் பல சொத்துக்களை சேர்ப்பதற்காக வேண்டி நாம் காசு பணங்களை சேர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காசு பணத்திலிருந்து யார் ஒருவர் தான தர்மம் செய்கின்றாரோ அதுதான் சிறந்த தர்மம் என்று சொல்கின்றது இஸ்லாம். நாம் செல்வந்தராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் சேர்த்து வைத்த அந்த காசு பணத்திலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கின்றது அல்லவா, அது சிறந்த தர்மம் என்பதாக சொல்கிறது இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸல உம்மதி மஸலுல் மதர் லா யுத்ரி அவ்வலஹு கைருன் அம் ஆகிருஹு. மழை பொழிகின்றது, மழை பொழியக்கூடிய அந்த நேரத்துல அந்த மழை துளியில் முதல் துளி சிறந்ததா அல்லது இறுதி துளி சிறந்ததா என்பதை நாம் யூகிக்க முடியுமா? யூகிக்க முடியாது. அதே போன்றுதான் முஃமின்களில் எல்லா முஃமின்களும் மழை துளியை போன்றவர்கள். அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்த மாட்டார்கள். நாம் நம்மால் முடிந்த உதவியினை அடுத்தவர்களுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உள்ளூர் வாசியாக இருக்கலாம், வெளியூர் வாசியாக இருக்கலாம், யாராக இருந்த போதிலும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியினை அவர்களுக்கு செலுத்த வேண்டும். கைருன் நாஸ் மன் யன்ஃபஉன் நாஸ், மக்களில் சிறந்தவர் மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பவர் தான் மக்களில் சிறந்தவர் என்பதாக நாம் புரிய முடிகிறது. எனவே நாம் நம்மால் முடிந்த உதவியினை, என்னால் முடிந்த உதவி எது அதை நான் என்னுடைய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் முடிவெடுத்து விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். விடுதற்குரியவர்களே, உதவி செய்யக்கூடிய உதவிக்காரர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் தான் உண்மையான மனிதர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மையத்தில் இருக்கின்றது, சடலம் இருக்கின்றது, அந்த சடலத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள். சடலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. சடலமாகத்தான் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அதற்கு எதையெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடியவர்கள் மனிதர்கள். சடலத்தால் குளிக்க முடியாது, குளிப்பாட்டக்கூடியவர்கள் மனிதர்கள். கபனிட முடியாது, கபனிடக்கூடியவர்கள் மனிதர்கள். அந்த சடலத்தை சுமந்து செல்லக்கூடியவர்கள் மனிதர்கள். தபன் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள். மீண்டும் தபன் செய்து அதை அந்த மண்ணை போட்டு மூடக்கூடியவர்கள் மனிதர்கள். எனவே மனிதர்கள் என்றாலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அந்த உதவியை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இப்பொழுது நாம் வருவோம், அனாதைகளுக்கு உதவி செய்வதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? குர்ஆன் எல்லா வழிகளிலும் பேசியது. யார் யார்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும், எந்த அடிப்படையில் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதை எல்லாம் குர்ஆன் பேசுகின்றது. அதே குர்ஆன் அனாதைகளை பற்றியும் பேசுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையா? யாரை பார்த்து சொல்கின்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் அனாதையாக இருந்தீர்களே, நான் அரவணைக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் முன்பாகவே தன்னுடைய தந்தையை இழந்தார்கள். பிறந்ததற்கு பின்பு சில காலத்திலேயே தன்னுடைய தாயை இழந்தார்கள். அரவணைப்பில் இருந்த பாட்டாளரையும் இழந்தார்கள். அப்படி ஒன்றன் ஒன்றாக அவர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாசத்தையும் இழந்தார்கள். பாச நபி அவர்கள் அப்படி பாசத்தை இழந்ததன் காரணமாக, அனாதையாக வாழ்ந்ததன் காரணமாக அனாதைகளை பற்றி சொல்லவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கவில்லை. எப்படி சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு சொன்னார்கள் தெரியுமா? ஆனா வகாஃபிருல் யதீம் ஃபில் ஜன்னதி கஹாதைன், இப்படியாக சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் தன்னுடைய ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விரலையும் சுட்டிக்காட்டி, நாளை நானும் யதீமை, அனாதையை பராமரிக்கக்கூடியவன், அனாதையை ஆதரிக்கக்கூடியவன், நானும் அவரும் இப்படியாக இருப்போம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விரல்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். தொழுதால் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை.
உம்ரா ஹஜ் போன்ற கிரிகைகளை நிறைவேற்றினால் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. குர்ஆன் ஓதினால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும் என்பதாக சொல்லவில்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நானும் அனாதையை ஆதரிக்கக்கூடியவனும் இவ்வாறாக இருப்போம் என்பதாக விரல்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்று சொன்னால் அனாதையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததன் காரணமாக, அவர்கள் பெற்ற துன்பத்தின் காரணமாக அழகான வார்த்தையை கொண்டு சொன்னார்கள், அனாதைகளை விரட்டாதீர்கள், அனாதைகளை வெறுக்காதீர்கள், நீங்கள் என்னுடன் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒன்றை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும், சுவனம் கிடைப்பது பாக்கியம், சுவனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பது பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி ஓடி வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள், யார் சொல்லலாம் என்னுடைய குழந்தையை காணும், என்னுடைய குழந்தையை காணும் யார் சொல்லலாம், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்லிய நேரத்திலே ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், யார் சொல்லலாம் இவர்களுடைய குழந்தை எனக்கு தெரியும், இந்த அவருடைய குழந்தை இந்த இடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்துதான் வந்தேன் யார் சொல்லலாம் என்பதாக சொல்லிய நேரத்திலே தந்தை குழந்தையை பறிகொடுத்த அந்த தந்தை ஓடோடி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த இடத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். என்ன பாசமா? ஏன் யார் சொல்லலாம் பாசம் இருக்கக்கூடாதா? என்னுடைய குழந்தை, நான் பெற்ற குழந்தை, அந்த குழந்தையை காணும் என்று தவியாக தவித்துக் கொண்டிருக்கின்றேனே, இருக்கக்கூடாதா என்பதை, பாசம் இருக்கக்கூடாதா என்பதாக சொல்லி அந்த இல்லத்திலிருந்து உடனடியாக புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு உங்களுடைய குழந்தையை காணும் என்று சொல்லி நீங்கள் உடனடியாக செல்கிறீர்கள். அப்படி உங்களுடைய குழந்தையை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முத்தி முகர்வீர்கள், அவர்களை அரவணைப்பீர்கள், உங்களுடைய குழந்தையை அரவணைத்து முத்தி முகர்வீர்கள். அந்த இடத்தில் அனாதையான குழந்தைகளும் இருக்கக்கூடும். அப்படி அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்றம் இருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தந்தை இல்லையே, என்னை இப்படி முத்தி முகரக்கூடிய தந்தை இல்லையே, நான் அனாதையாக பிறந்து விட்டேன் என்பதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் வருத்தப்படுவார்கள். அப்படி வருத்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தையை உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் எடுத்துச் சென்று கூப்பிட்டு சென்று பின்பாக நீங்கள் உங்களுடைய பாசத்தை காமியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த நேரத்தில் சொன்னால் எப்படி நடக்கும் என்பதை புரிந்து சொல்லக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஸ்வத கல்பிஹி, என்னுடைய உள்ளம் மிகவும் கடினமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், மென்மையாக இல்லை, மிகவும் கடினமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லிய வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் சொன்ன வார்த்தை, இன் அரத்த அன் யலீன கல்புக, உங்களுடைய கல்பு, உங்களுடைய இதயம் மென்மையாக ஆக வேண்டும் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் காட்டடையில் மிஸ்கீன், நீங்கள் யாரெல்லாம் மிஸ்கீன்களாக இருக்கின்றார்களோ, ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். இரண்டே சொன்னார்கள், ஒன்று மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு வம்சஹ் ரஅஸல் யதீம், அனாதையாக இருக்கக்கூடிய சிறுவர்களை அவர்களுடைய தலையை நீங்கள் தடவி விடுங்கள். யாரெல்லாம் அனாதைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தலையை தடவி விடுவதும் ஒரு நன்மை. இன்னும் ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க முடிகிறது, யார் அனாதையான குழந்தைகளுடைய தலையை தடவி விடுகின்றாரோ அவருடைய கை எத்தனை முடிகளின் மீது பட்டதோ அத்தனை முடிகளுக்கும் நன்மை எழுதப்படுகின்றது, எத்தனை முடிகளின் மீது பட்டதோ அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் எல்லாம் பெற்றோர்களுடன் பிறந்து அவர்களுடன் வாழக்கூடிய பாக்கியவான்கள். எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம், சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட அவர்களுடைய மனதில் ஏதோ ஒரு மூலையில் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடன் இல்லாமல் இருந்து விட்டார்களே, அவர்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே அந்த நினைப்பிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னால் மட்டுமே போதுமானது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வினை வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.